வணக்கம். உங்களை இந்த பிரத்யேகமான ஆழமான வாசிப்பு பயணத்திற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய அலசல செய்ய போறோம். ம் கண்டிப்பா. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. நெப்போலியன் ஹில் எழுதிய உலக புகழ்பெற்ற 3 பிரம்மாண்டமான படைப்புகளை நாம பார்க்க போறோம். ஆமா, மிச் ஆரோவிட்ஸ் இத கோல்டன் கிளாசிக்ஸ் அப்படின்ற பெயர்ல ரொம்ப அழகா சுருக்கி கொடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அக்குவேரா ஆணிவேரா நாம அலச போறோம். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், மிச் ஹாரோலிட்ஸ் முன்னுரையிலேயே ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். இந்த மாதிரி சுய முன்னேற்ற புத்தகங்களை நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனா ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் அது வேலை செய்யுது? அதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா இந்த தத்துவங்களை சும்மா ஒரு கதை புக்கு மாதிரி படிச்சுட்டு ஓரமா வைக்க கூடாது. இதை எந்த ஒரு சின்ன பகுதியும் விடாம நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தணும். அதாவது திரும்ப திரும்ப படிக்கணும். சரியா சொன்னீங்க. திரும்ப திரும்ப படிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு அளவற்ற ஆர்வம், அதாவது ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு செயல்படணும். அதுதான் உண்மையான வெற்றிக்கான ரகசியம்னு அவர் சொல்றாரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்மளோட முதல் புத்தகமான சிந்தித்து வளம் பெறுங்கள் பகுதியிலிருந்து தொடங்குவோம். சரி, தொடங்கலாம். இதுல முதல் அத்தியாயமே ஆசை பத்தி தான் பேசுது. பணக்காரனாவதற்கான முதல் படியே இதுதான்னு ஆசிரியர் சொல்றார். இந்த இடத்துல வர்ற எட்வின் சி பாண்ட்ஸ் அவரோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அந்த தாமஸ் எடிசன் கதையா? ஆமா, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எந்த ஒரு பெரிய பின்புலமும் இல்லாத, கையில காசு இல்லாத ஒரு சாதாரண மனுஷன். ஆனா அவருக்கு தாமஸ் எடிசன் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஒரு வெறித்தனமான ஆசை. வெறும் குமாஸ்தாவா இல்லாம ஒரு கூட்டாளியா மாறணும்னு நினைக்கிறார். கரெக்ட். ஒரு சாதாரண சரக்கு ரயில ஏறி அழுக்கான உடைகளோட எடிசனோட அலுவலகத்துக்கு போய் நிக்கிறார். இதுல முக்கிய கருத்து என்னன்னா, ஆசை அப்படிங்கிறது வெறும் கனவல்ல, அது ஒரு தெளிவான உறுதியான நோக்கம். அந்த காட்சி உண்மையிலே சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒண்ணுதான். எடிசன் பின்னாட்கள்ல அந்த சந்திப்பை பத்தி சொல்லும்போது, அவனை பார்க்க ஒரு நாடோடி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவனோட கண்கத்துல தான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற உறுதி தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. இதுல ஆசிரியர் சொல்ல வர்ற ஆழமான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய்ப்புகள் எப்பவுமே நேரடியா வராது. ஆமா, நீங்க ஒரு விஷயத்தை தீவிரமா ஆசைப்படும் போது வாய்ப்புகள் பெரும்பாலும் தோல்வியின் மாறுவேடத்திலோ அல்லது எதிர்பாராத வழியிலோ பின்கலவு வழியாகத்தான் வரும். எடிசனோட டிக்டேட்டிங் மெஷின் விஷயத்துல அதுதானே நடந்துச்சு. அதான், அந்த புது ரெக்கார்டிங் மெஷினை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு எடிசனோட ஆட்களே நினைச்சாங்க. ஆனா பாண்ட்ஸ் அதை தனக்கான மாபெரும் வாய்ப்பை பார்த்து களத்துல இறங்குனார். பெரிய வெற்றியும் அடைஞ்சாரு. இப்போ இதை நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்க நாளைக்கே தங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தும் வழி என்னன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப சுலபம். பணத்தை ஈர்க்க நெப்போலியன் ஹில் கூறும் 6 படிகள்ல முதல் 3 நீங்க இப்பவே செஞ்சு பார்க்கணும். முதல் படி, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிற சரியான தொகையை நிர்ணயம் செய்யணும். சும்மா நிறைய பணம் வேணும்னு சொல்லக்கூடாது. ஆமா, துல்லியமா சொல்லணும். 2வது படி, அந்த பணத்துக்கு ஈடாக நீங்க எதை கொடுப்போம் அப்படின்னு முடிவு செய்யணும். உங்க உழைப்பா இல்ல புது சேவையா அப்படின்னு. ரொம்ப தெளிவா இருக்கணும். 3வது படி, எந்த தேதிக்குள்ள அந்த பணத்தை நீங்க அடைவீங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான தேதியை முடிவு செய்யணும். சூப்பர். இதுக்கான ஒரு முக்கிய மேற்கோளை ஒரு புத்தகத்துல கொடுத்திருக்காரு. விருப்பம் மட்டுமே செல்வத்தை தந்து விடாது, ஆனால் விருப்பமே ஒரு வெறியாக மாறும்போது வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். சரி, ஆசை வந்தாச்சு. அடுத்ததா அத்தியாயம் 2 மற்றும் 4க்கு போவோம். இது நம்பிக்கையும் குறிப்பிட்ட அறிவும் பத்தி பேசுது. நிறைய பேருக்கு நம்பிக்கைனாலே ஏதோ குருட்டுத்தனமான விஷயம்னு தோணும் இல்லையா? அது சகஜம்தான். ஆனா ஹில் இங்க சொல்ற முக்கிய கருத்து என்னன்னா, நம்பிக்கை என்பது மனதின் தலைமை வேதியாளர். பொதுவான அறிவு வெறும் சாத்தியமான சக்தி மட்டுமேனு சொல்றார். கொஞ்சம் இருங்க, அப்போ இதுல மறைஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? எண்ணங்கள் உணர்ச்சிகளோடு, குறிப்பா நம்பிக்கையோடு கலக்கும்போது நம்ம ஆழ்மனோ அதை ஈர்த்து பிரபஞ்ச சக்தியிடம் கொண்டு சேர்க்கிறது. ஓ, இது ஒரு கிளவுட் டேட்டாபேஸ் மாதிரி வச்சுக்கலாமா? சரியா சொன்னீங்க. அந்த பிரபஞ்ச கிளவுட் டேட்டாபேஸ்ல எல்லா அறிவும் இருக்கு. உங்க ஆழ்மனம் அதோட கனெக்ட் ஆகி உங்களுக்கான தீர்வை ஈர்க்க ஆரம்பிக்குது. ஆனா வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது, குறிப்பிட்ட அறிவும் வேணும்னு அவர் சொல்றாரு. ஆமா, இத வாழ்க்கையில பயன்படுத்தும் வழி ரொம்ப நேரடியானது. உங்க நோக்கத்திற்கு என்ன வகையான குறிப்பிட்ட அறிவு தேவைன்னு தீர்மானிங்க. அத நீங்களே கத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. சரியான மனிதர்கள், புத்தகங்கள் மூலமா அத ஒரு செயற்திட்டமா மாத்துங்க. இதுக்கான முக்கிய மேற்கோள், அறிவு என்பது சாத்தியமான சக்தி மட்டுமே, அது ஒரு தெளிவான செயற்திட்டமாக மாறும்போது மட்டுமே உண்மையான சக்தியாக உருவெடுக்கிறது. இதோட சுருக்கம் என்னன்னா, ஆழ் மனசுல அசைக்க முடியாத நம்பிக்கைய விதைங்க. தேவைப்படும் குறிப்பிட்ட அறிவை மட்டும் தேடி அதை ஒரு திட்டமா மாத்தி செயல்படுத்துங்க. அதுதான் வெற்றி.
அடுத்து நாம போக போற பகுதி ரொம்ப சுவாரஸ்யமானது. அத்தியாயம் 10, 11 மற்றும் 12 மனதின் மாயாஜாலங்கள், பாலியல் சக்தியை ஆக்கப்பூர்வமாக மாற்றுதல், ஆழ்மனம் மற்றும் மூளை. இந்த பாலியல் சக்தி டாபிக் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். பயப்பட தேவையில்ல. இதோட முக்கிய கருத்து ரொம்ப இயற்கையானது. பாலியல் சக்தியை ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக மாற்றுவது மிகப்பெரிய ஆற்றலை தரும். இது ஒரு மனிதனை மேதையாகவே மாற்றும் வல்லமை கொண்டது. அதாவது ஒரு ஆத்துல அணைய கட்டி அந்த தண்ணீரோட வேகத்தை மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துற மாதிரி. மிக அருமையான உதாரணம். இங்க ஆழமான அர்த்தம் என்னன்னா, நம்ம மூளை ஒரு ஒலிபரப்பு மற்றும் ஏற்கும் கருவி, பிராட்காஸ்டிங் அண்ட் ரிசீவிங் ஸ்டேஷன். ஒரு ரேடியோ மாதிரி செயல்படுதா? ஆமா, மனிதனுக்கும் எல்லையற்ற அறிவுக்கும் இடையிலான இணைப்பு பாலம்தான் இந்த ஆழ்மனம். சக்தி வாய்ந்த உணர்ச்சிகள் சாதாரண எண்ணங்களை அதிவேக அதிர்வுகளாக மாற்றுது. இத வாழ்க்கையில பயன்படுத்தும் வழியை சொல்லுங்க. நாளைக்கு காலையில இதை எப்படி செயல்படுத்துறது? முதல் விஷயம், பயம், சந்தேகம் மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை நீக்கிடணும். ஏன்னா ரேடியோல நாய்ஸ் வந்தா சிக்னல் கட் ஆகுற மாதிரி இது பிரபஞ்ச தொடர்பை கட் பண்ணிடும். 13 கொள்கைகளையும் தொடர்ந்து பயிற்சி செஞ்சு ஆழ்மனதை கட்டுப்படுத்தணும். இதற்கான முக்கிய மேற்கோள், ஆழ்மனம் மட்டுமே பிரார்த்தனைகளை அதற்கான பதிலை வழங்கக்கூடிய மூலத்திற்கு கொண்டு செல்லும் ஊடகமாக உள்ளது. ரொம்ப சரி. இதோட சுருக்கம், உங்க மூளை ஒரு ரேடியோ, உணர்ச்சிகள் தான் அதோட பேட்டரி. ஆழ்மனம் சிக்னலை பிரபஞ்சத்தோட கொண்டு போகுது. அதனால உணர்ச்சிகளை கவனமா கையாளுங்க. இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. இவ்வளவு நேரம் மனச பத்தி பேசணும். ஆனா நிஜ உலகத்துல வந்து மோதும்போது தோல்வி வரும். இப்போ நாம அடுத்த புத்தகமான வெற்றியின் விதிகளுக்குள்ள நுழைய போறோம். ஆமா, இதுல தோல்வியால் பெறும் லாபம் மற்றும் தங்க விதி ரொம்ப முக்கியமான அத்தியாயங்கள். இதோட முக்கிய கருத்து, தோல்வி என்பது தற்காலிகமான பின்னடைவு மட்டுமே, தங்க விதி என்பது நாம் விதைப்பதையே அறுவடை செய்வோம் என்ற பிரபஞ்ச விதி. இதோட ஆழமான அர்த்தத்தை நாம கொஞ்சம் பொறுமையா கவனிக்கணும். தோல்வி அப்படிங்கிறது இயற்கை, மனிதர்களை புடம்போடும் ஒரு உலை. தங்க விதி அப்படிங்கிறது வெறும் சமூக நன்னடத்தை அல்ல. நியூட்டனோட விதி மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமான விதியா? கரெக்ட். நம் எண்ணங்களின் விளைவுகள் நமக்கே திரும்பி வரும் என்ற அறிவியல் பூர்வமான விதி. இதற்காகத்தான் எமர்சனின் காம்பன்சேஷன், அதாவது இழப்பீடு என்ற கட்டுரையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் வழி ரொம்ப சுலபம். எதிரிகளை வெறுக்காமல் நம் குறைகளை சுட்டிக்காட்டும் ஆசான்களாக பார்க்க வேண்டும். பிறர்க்கு செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கே திரும்பும் என்பதை உணர்ந்து செயல்படணும். இதுக்கான முக்கிய மேற்கோளை நீங்க கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்கும். தற்காலிக பின்னடைவையோ அல்லது துயரத்தையோ ஒரு ஆசானாக பார்ப்பவருக்கு அவை தோல்வியை குறிப்பதில்லை. ஆஹா, அற்புதமான வரிகள். தோல்வியை கண்டு துவளாதீங்க, ஒவ்வொரு முறை விழும்போதும் பாடம் கத்துக்கோங்க. இதுதான் இந்த பகுதியோட சுருக்கம். இப்போ நாம 3வது மற்றும் இறுதி புத்தகமான செல்வத்தின் திறவுகோல் பகுதிக்கு வந்துட்டோம். ஹாப்பி வேலியிலிருந்து வந்த ஒரு முகமூடி அணிந்த பணக்காரரோட கதையை ஆசிரியர் இங்க சொல்றார். இதோட முக்கிய கருத்து என்னன்னா, செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, நேர்மறையான மனநிலை, ஆரோக்கியம், மனித உறவுகளில் நல்லிணக்கம் உள்ளிட்ட 12 செல்வங்கள் உள்ளன. இவை அனைத்தையும் நிலைநிறுத்துவது பிரபஞ்ச பழக்க சக்தி. இந்த பிரபஞ்ச பழக்க சக்தி அப்படிங்கிறத நம்ம பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்க்கணும். இதுல உள்ள ஆழமான அர்த்தம் என்னன்னா, இது இயற்கையின் ஒரு வழிமுறை. நாம் உருவாக்கும் எந்த ஒரு பழக்கத்தையும் நிரந்தரமாக்கும் சக்தி இதற்கு உண்டு. அதாவது புவியீர்ப்பு விசை மாதிரி இது ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம். சரியா புடிச்சிங்க. இத வாழ்க்கையில பயன்படுத்தும் வழி என்னன்னா, எப்போதும் கூடுதல் தூரம் பயணிக்கும் பழக்கத்தை நீங்க வளர்த்துக்கணும். ஊதியத்திற்கு அதிகமாக உழைக்கணும். சுய கட்டுப்பாட்டுடன் எண்ணங்களை நேர்மறையாக பழக்கப்படுத்திக்கணும். இதற்கான முக்கிய மேற்கோள்கள் 2 இருக்கு. ஒருவர் எதற்கு தயாராக இருக்கிறாரோ அது நிச்சயமாக அவரை தேடி வரும். இன்னொன்னு, உங்களால் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் உங்கள் மனநிலை மட்டுமே. ஒட்டுமொத்த சுருக்கம் என்னன்னா, செல்வம் பல பரிமாணங்களை கொண்டது. நேர்மறையான எண்ணங்களை நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டா பிரபஞ்ச பழக்க சக்தி உங்களை வெற்றியை நோக்கி செலுத்தும். மனக்கட்டுப்பாடு தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு இறுதி சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். ஆமா, உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க சந்திக்கும் மிகப்பெரிய போராட்டமோ அல்லது பயமோ பிரபஞ்ச பழக்க சக்தியின் மூலம் உங்களுக்கு ஒரு மாபெரும் நன்மையை விதைக்க வந்த மாறுவேடமாக இருந்தால் என்ன செய்வது? சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி.
இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.